ஹாய் ஹலோ, இது உங்கள் கிச்சன் கேபினட். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் பிடிச்சமான பீச் சுண்டல் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். சுண்டலுக்கு நான் வெள்ளை பட்டாணி எடுத்து 4 மணி நேரம் கிட்ட ஊற வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போ வேக வச்சு எடுத்துடலாம். பட்டாணி வேக வைக்கிறதுக்கு ஒரு குக்கரில் நம்ம 2 கப் அளவு தண்ணி ஊற்றி நம்ம பட்டாணி அள்ளி கொட்டிடலாம். நான் 250 கிராம் அளவுக்கு பட்டாணி எடுத்திருக்கேன். பட்டாணியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம். இப்போ குக்கரை மூடி விசில் போட்டுடலாம். 4 விசிலுக்கு வச்சா போதும். நாலு விசில் ப்ரெஷர்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்த்துடலாம். பாருங்கள், பட்டாணி நல்லா அருமையாக வெந்து வந்துருச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து நம்ம மசாலா செய்ய போகிறோம். இப்போ பேன் காஞ்சதும் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அது கூட கொஞ்சமாக வரமிளகா, உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. நான் 3 போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இதை நம்ம லைட்டாக சூடு பண்ணிவிட்டு மிக்சியில் அரைச்சி எடுக்க போகிறோம். சூடு வந்துருச்சு. இப்போ நம்ம மிக்சிக்கு மாற்றி இதை நம்ம அரைச்சி எடுத்துடலாம். அரைச்சது தனியாக இருக்கட்டும். இப்போ அதே மிக்சியில் சின்ன துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு, 2 பச்சை மிளகா, 1 தக்காளி, 1 வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு பொரிய விட்டுடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா அதை சாட்டே பண்ணி எடுத்துடலாம். அந்த பேஸ்ட்டோட ரா ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதோட ரா ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. அடுத்து 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டு அதுக்கப்புறம் கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்து நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்தோம்ல சோம்பு போட்டு ஒரு மிக்ஸ், அதை சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம பட்டாணியை உள்ளே சேர்த்துடலாம்.
பட்டாணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் உப்பு எதுவும் பத்தலைன்னா பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்லாம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. பட்டாணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கடைசியாக 1 டீஸ்பூன் அளவு சாட் மசாலா சேர்த்து இறக்கணும்னா சூப்பரான பீச் சைட் சுண்டல் ரெடி. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கிச்சன் கேபினட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் அமைக்கிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தவறாமல் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.